ஹாய் ஹலோ டார்மிஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நியூ எஃப்எஃப்டாக பார்க்க போகிறோம் ஜிமின்காக. யூ ஆர் மை எனிமி பார்ட் 1. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம், இன்ட்ரெல்லாம் இல்லை. ஸோ இப்போ ஒரு சண்டே டைம், நீங்கள் உங்கள் ரூமில் பெட் மேலே உட்காந்துக்கிட்ட ஏதோ ஆழமாக யோசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் சடனாக உங்கள் அம்மா கிட்ட ஓடி வந்து, அம்மா வந்து கிச்சனில் தான் இருப்பான் சமைச்சிக்கிட்டு, நீங்கள் அம்மா கிட்ட ஓடி வந்து சொல்கிறீங்க, அம்மா ப்ளீஸ்மா நீங்களும் அப்பா மட்டும் அங்கே போயிட்டு வாங்கம்மா, இது என்னுடைய எத்தனாவது ஸ்கூல்மா, எவ்வளோ ஸ்கூல் தான் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க, பாருமா ஏமா இப்படி பண்ணுறீங்க, அப்பா கிட்ட சொல்லி பாருமா. இது பாரு வயன், இதுவும் அப்பா எடுத்து முடியுமா, இது என்னால் மாற்றிக்க முடியாது, வேணும்னா நீயே போய் அப்பா கிட்ட சொல்லிப்பாரு. மா என்னம்மா என்னால் எப்படிம்மா அப்பா கிட்ட சொல்ல முடியும்? ஏன் வயன் உனக்கு தெரியாதா வாயில தான் சொல்லணும்னு? மா உன்கிட்ட வந்து சொல்ல பாரு, எனக்கு நல்லா சொல்லிக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி அகின் உங்கள் ரூமுக்கே போகிறீங்க. ஸோ அப்போ அங்கே டோர் பெல் ஆகுது. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான். பட் அவள் வந்து உங்கள் வீடு ஒரு 2 இயர்ஸ் மூத்தவன். நேம் வந்து அஷின்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் தான் அஷி அக்கா, வாங்கக்கா உள்ளே வாங்க. என்ன இந்த பக்கம்? அப்பா அஷி, நாமெல்லாம் வரக்கூடாதா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லைக்கா, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் உள்ளே போய் உட்காருங்க. அப்பா அஷி, ஓகே உங்கள் ஸ்கூல் லைஃப் எப்படி? கேள்விப்பட்ட எல்லாத்தையும். அப்போ நீங்கள் அது ஏன்க்கா கேட்குறீங்க? எல்லாம் என் அப்பானால தான் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வெளியிருந்து ஒரு சவுண்ட், அஷி அஷி எங்கடி இருக்கேன், வெளியே வாடி அப்படின்னு. அப்போ அஷி, ஐயோ அவள் வந்துட்டான்டா, நான் அவ்வளோதான், என் கதை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாய் சொல்லி நான் கிளம்புறேன்னு சொல்லி அஷி வந்து வெளியே வரான். நம்ம வயனுக்கு ஒன்றும் புரியலை, கன்ஃபியூஸாக இருக்குது, ஏன் இவ இப்படி ஓடுறான், யார் அங்கே கற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. இங்கே அஷி அப்படியே வெளியே ஓடி வரான். பார்த்தா பைக் கிட்ட நிற்கிற ஒரு பர்சன். ஸோ அந்த பைக்கில் ஜிமின் தான் நிற்கிறா, வேறு யாரும் இல்லை. அப்படியே அஷி ஜிமின் கிட்ட வந்து உடனே, ஜிமின் எங்கிட்டி போயிட்டு வரேன், அங்கே அம்மா ஏன் உசுரை வாங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அஷி, அது 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 வயனுக்கு நோட் புக் கொடுக்க வந்தேன். ஆமாம், யார் அந்த வயன்? அவனை நான் பார்த்ததே இல்லையே. அது என்னோடய ஃப்ரெண்டு. அவள் நெக்ஸ்ட்டு சண்டே வந்து வேறு வீட்டுக்கு போகிறான், அதான் நான் வந்து நோட் புக் கொடுக்க வந்தேன். ஓகேவா, வண்டியில் ஏறு. அப்போ அவங்க கிளம்பிட்டாங்க. இங்கே நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கே தெரியுது நீங்கள் எந்த அளவுக்கு கெஞ்சினாலும் எந்த யூஸும் இல்லைன்னு. ஸோ நீங்களே உங்கள் ரூமுக்கு வந்து மறுபடியும் பெட் மேலே உட்காந்துக்கிட்டு விண்டோ வழியாக பார்த்துக்கிட்டு யோசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமினோட வீட்டில் பார்த்தா ஜிமின் நிறைய ட்ரிங்க் பண்ணிவிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான் சோஃபாவில். அஷியும் அஷியோட அம்மாவும் கிச்சனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அஷி அம்மா கிட்ட சொல்கிறான், பாவமா வயனுக்கு அந்த ஸ்கூலில் யாருமே தெரியாது. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் வயனை எங்கே கூட்டிகிட்டு வருவேம்மா. அதுக்கு என்ன அஷி, அந்த வயன் புள்ள எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தாராளமாக வயனை இங்கே கூட்டிகிட்டு வா. பட் அங்கே ஒரு புறம்போக்கு தூங்கிக்கிட்டு இருக்கான்ல, அவள் ஏதாவது பண்ணிட்டா? அப்படியெல்லாம் ஆகாதுமா, நான் அவளையும் இவளையும் 2 பேருமே பார்த்துக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்கிறா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அப்போ வயனை பார்த்துங்கன்னா வயன் வந்து நைட்டு பூரா தூக்கமே இல்லை, அப்படியே கண்ணெல்லாம் வீங்கி போய் கிடக்குது. அப்படி நம்ம அஷி ஹாப்பியாக வயன் வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கும் வந்தாச்சு. அப்படியே டோர் பெல்லை ப்ரெஸ் பண்ணுறான். வயனோட மாம் தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, வாமா உள்ளே வாமா அஷி. ஆண்டி வயன் எங்க? அவள் மேலே இருப்பாமா, நீ போய் பாரு. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அஷி வயன் ரூமுக்கு போகிறான். அஷி வயனை பார்க்குறான். வயனு கண்ணெல்லாம் அப்படி வீங்கி போய் ரெட்டிஷாக போயிருக்குது. அஷி அப்படி அதை பார்த்துட்டு பெட் மேல் வந்து உட்காந்து வயன்கிட்ட பேசுகிறான். வயன், ஏண்டி இப்படி இருக்கேன், கண்ணெல்லாம் இப்படி ரெட்டிஷாக வீங்கி போய் கிடக்குது? அது ஒன்றும் இல்லைக்கா, தூக்கம் வரல அதான். ஓ ஓகே, அதை விட்டு நான் உனக்கு ஒன்று சொல்லணும் வயன். என்ன சொல்லணுக்கா? சொல்லுங்கக்கா. இல்லை, உனக்கு இப்போ அந்த ஸ்கூலுக்கு போக பிடிக்கல அப்படி தானே?
இல்லைக்கா அந்த ஸ்கூலுக்கு மட்டும் எனக்கு இந்த வீட்டை விட்டே போக பிடிக்கல. என் தலையெழுத்து அப்படி இருக்கு. சரி ஃபஸ்ட்டு இது கேளு, பேசாமல் நீ எங்கள் வீட்டில் வந்து இரு. இல்லைக்கா உங்கள் அம்மா அம்மா தான் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தா. அங்கே எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீ தாராளமாக அங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். பட் இல்லை, இங்கே என் அம்மா ஆண்டி கிட்ட தானே நான் சொல்லிக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிச்சனுக்கு வரீங்க. வாயனோட அம்மா தான் அங்கே குக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வாயன் போய் அம்மா அம்மா அஷி அக்கா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லு அஷி, என்ன? இல்லை ஆண்டி, வாயனை பற்றி தான் பேசணும். வாயனை சொல்லி கூட்டிகிட்டு வந்தானா? இல்லை இல்லை ஆண்டி, இல்லை, நான் தான் வாயனை கூட்டிகிட்டு வந்தேன். ஓகே சொல்லு அஷி, என்ன விஷயம்? இல்லை, வாயனோட ஸ்கூல் அதான் நியூ வாயன் போகிறது அந்த ஸ்கூல் நியூ ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப புலி பண்ணுவாளா அங்கே. வேறு வாயனுக்கு யாருமே தெரியாது. பட் இங்கே நான் என் வாயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஓ எனக்கு புரியுது ஆஷி, பட் வாயன் நீங்கள் தனியாக வச்சுட்டு போக முடியுமா? இல்லை ஆண்டி, நீங்கள் தனியாலாம் வச்சுட்டு போகாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு இஷ்டமாக எங்கள் கூட எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கலாம். அம்மா தான் எனக்கு இந்த ஐடியாவே கொடுத்தா. பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு வாயனை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஓகேனா? வாயனுக்கு ஓகேவாம்மா? எனக்கு ஓகே தான், நான் அஷி அக்கா கூடவே இருக்கிறேன், எனக்கு ஓகேம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு நீங்கள் அவங்க அம்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக உங்கள் அம்மாவும் ஓகேன்னு சொல்லி தலையாட்டுறா. இங்கே வயனுக்கா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த ஹாப்பினஸோடைய ரூமுக்கு போய் நல்லா தூங்குறா. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வயனுக்கு ஃபேவரட் திங்ஸ்னால் ஒன்று தான், அது அவனோட பைசிக்கல் தான். வயன் எங்கே போனாலும் அந்த பைசிக்கல்லே போகிறா அண்ட் பைசிக்கல்லே வரா. அந்த பைசிக்கல் தான் வயனுக்கு ஃபேவரட். அண்ட் இப்போ வயன் ஷாப்பிங் போயிட்டு அந்த பைசிக்கலில் தான் எக்கின் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே ஹெட்செட் மாட்டிக்கிட்டு ஜாலியாக சாங் கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ரோடு தானே, அந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரோடு தான். வயன் அங்கே ஜோடியாக வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு காரு ரோட்டில் கண்ட்ரோல் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கா. அந்த ஆள் குடிச்சிருக்கு போல். அது சின்ன ரோடு. வயன் அதை பார்த்துட்டு இப்போ வயனுக்கு ஒன்றுமே தெரியாமல் அங்கிட்டு போக முடியாமல் இங்கிட்டும் வர முடியாமல் அப்படியே பதட்டத்தில் சைக்கிளும் நிறுத்தாமல் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கா. அந்த காரும் நிறுத்துகிற மாதிரி இல்லை. அப்படியே அந்த கார் வந்து பைசிக்கல் அப்படியே இடிச்சிடா. வயனா அப்படியே பைசிக்கலோடையே கீழே விழுகிறான். நல்ல வேலை எதுவும் ஆகுறடா சாமின்னு வயன் எழுதுக்கிறான். ஹேண்டில் லெக்கில் எல்லாம் லைட்டாக பிளட் வருது. சடனாக இங்கே வயன் எழுதிருச்சு நிற்கிறான். அப்போ காலிலேருந்து நம்ம ஜிமின் தான் இறங்கி வரான். ஸோ லைட்டாக குடிச்சிருக்கு போல். அண்ட் தென் இதோடு நான் இந்த பாட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். அப்போ இது என்னோடய ஃபர்ஸ்ட் சேனல், அதனால் நான் கொஞ்சம் அப்படி எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டிருந்தால் அதுக்கும் மன்னிச்சிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் ஓகே, பாய் டா ஆர்மிஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.